ஐயா வைகுண்டரின் அவதார தின விழாவை ஒட்டி பாளையங்கோட்டையில் திருவீதி விழாவின் போது காவல்துறையினரை கண்டித்து சாலை மறியல் நடைபெற்றது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆல்வின் வழங்க கேட்கலாம். ஆல்வின், இது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருநெல்வேலி பாளையங்கோட்டை கோட்டூர்புரம் செல்லும் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய ஐயா வைகுண்டர் திருக்கோவில்ல ஐயா வைகுண்டரினுடைய அவதார தின விழா இன்று கொண்டாடப்பட இருக்கிறது. அந்த கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த கோவிலுக்கு அருகிலேயே சொக்கநாதர் திருக்கோயில் என்பதும் அமைந்திருக்கிறது. அந்த கோவிலில் வழிபடக்கூடிய பக்தர்களுக்கும் ஐயா வைகுண்டர் வழிபடக்கூடிய அந்த பக்தர்களுக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகள் இந்த வழிபாட்டிற்கு ஐயா வைகுண்டர் வழிபாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்ததான ஒரு சர்ச்சை நீண்ட நாட்களாக இருந்து வந்த நிலையில அது தொடர்பான வழக்குகள் என்பது நீதிமன்றம் வரை சென்று நீதிமன்றம் இருதரப்பிற்கும் பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்து தொடர்ந்து எவ்விதமான பிரச்சனையும் சலனமும் இன்றி வழிபாடுகள் மேற்கொள்வதற்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை கொடுத்து விழாக்களையோ அல்லது அடுத்தடுத்த நிகழ்வுகளையோ நடத்தி கொள்வதற்கான அனுமதி வழங்கியிருந்தது. அதனுடைய அடிப்படையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நடைபெற்ற சிவராத்திரி விழா கூட சொக்கநாதர் திருக்கோவிலில் கொண்டாடப்பட்ட நிலையில இன்று அருகில் இருக்கக்கூடிய ஐயா வைகுண்டர் அந்த திருக்கோவில்ல ஐயா வைகுண்டரனுடைய அவதார திருவிழாவை கொண்டாட அனுமதி கேட்டிருந்தார்கள். அந்த வளாகத்திற்கு அருகிலேயே இன்றைய தினம் அந்த திருவிழாவிற்காக தானம் எடுத்து அதன் மூலமாக உணவு சமைத்து அன்னதானம் நடைபெறுவதற்கான நிகழ்வுகளை அந்த தினவிழாவிற்காக ஐயா வைகுண்ட தினவிழாவிற்காக பக்தர்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருந்த வேளையில காவல்துறையினர் அங்கு உணவு தயாரிக்க கூடாது என்று கூறி அங்கிருந்து அந்த பொருட்களை, அதாவது உணவு சமைப்பதற்கான ஏற்பாடுகளை தடுத்து நிறுத்தி அப்புறப்படுத்திய அந்த காட்சிகளை கூட நம்மால் பார்க்க முடியும். இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே ஐயாவினுடைய அவதார திருவிழாவிற்கான திருவீதி உலா என்பது நடைபெற்றது. அவரது அந்த சப்பரம் என்பது முக்கியமான வீதிகள் வழியாக உலா சென்ற போது காவல்துறையினுடைய இந்த தடுப்பு நடவடிக்கைகள் அல்லது காவல்துறையினுடைய அத்துமீறல் என்று கூறி அவர்கள் அங்கு சாலை மறியல் போராட்டத்தில் பிரதான நெடுஞ்சாலையில அந்த சப்பரத்தோடு அப்படியே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதோடு ஐயா வைகுண்டரனுடைய வாசகங்கள் அல்லது அந்த மந்திரங்களை சொல்லி அவர்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகளை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் இந்த சப்பரத்தோடு மறியலில் ஈடுபட்ட நபர்களை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து கைது செய்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்ற போதே அங்கு வாக்குவாதமும் ஏற்பட்டு வலுக்கட்டாயமாக அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இருவரும் இருக்க அந்த சப்பரங்கள் அப்படியே நடுவழியில் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில அதை மீண்டுமாக அந்த ஐயா வைகுண்டரின் திருக்கோவிலுக்கு எடுத்து செல்வதற்கான நடவடிக்கைகளையும் காவல்துறையினர் மேற்கொண்டு போக்குவரத்தை சீர் செய்திருக்கிறார்கள். தற்போதைய சூழ்நிலையில சொக்கநாதர் திருக்கோயில் பக்தர்களுக்கும் ஐயா வைகுண்டர் வழி பக்தர்களுக்கும் இடையிலான ஒரு சமரசம் ஏற்பட்டிருந்தாலும் கூட ஆனால் காவல்துறை அதை காரணம் காட்டி அங்கு உணவு சமைப்பதற்கு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்ததும் அதனுடைய நிச்சயாக மறியல் போராட்டம் நடைபெற்றதும் என்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த ஐயா வைகுண்டரனுடைய ஆண்டு விழா நீண்ட நாட்களாக நடைபெற்று வருகிறது, கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனால் தற்போது காவல்துறை யாருடைய தூண்டுதலின் பெயரிலேயோ இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அந்த பக்தர்கள் மறியலில் ஈடுபட்டார்கள். அந்த மறியலும் தற்போது மறியலில் ஈடுபட்டவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஐயா வைகுண்டரின் அவதார திருவிழாவின் வீதி உலாவின் போது பக்தர்கள் காவல்துறையை கண்டித்து மறியல் போராட்டம் நடத்தியிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆல்வின்.